எப்பா ஊருக்கெல்லாம் போயிட்டு வீட்டை வந்தது உடம்பு ஒரே அசதியாக இருக்குது. படுக்கிறதும் தெரியல, எந்திரிச்சதும் தெரியல. மணி 7 ஆக போகுது. எப்பா கை காலை நீட்டி படுத்தாதான்ப்பா நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வந்துச்சு. எப்போ விடிஞ்சிச்சுனே தெரியல. சேவை கூவுறது கூட தெரியாமல் நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்திருக்கோம். மணி 7 ஆயிடுச்சு. என் வீட்டு மருமகை எந்திரிச்சாலா காப்பி தண்ணி வச்சாலான்னு தெரியலையே. ஓ நீ எழுந்துட்டியா? நான் கூட எந்திரிச்சியோ இல்லையோன்னு நினச்சேன். நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வாசு தெரிச்சு கூடம் போட்டு காப்பி தண்ணி வச்சுட்டு இப்போ தண்ணி பிடிக்க போயிட்டுருக்கேன். நான் கூட ஆத்தா வீட்டிலேருந்து வந்த வசதியில் படுத்து வரங்கிட்டியான்னு நினச்சேன். எந்திரிச்சவன் எனக்கு ஒரு சத்தம் கொடுத்துக்க கூடாது. மணி 7 அடிக்க போகுது. இம்பட்டு நேரமாக நான் தூங்குறது இல்லைத்தே. ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் சத்த நேரம் தூங்கிட்டுமேனு விட்டேன். அதனால் என்ன? அதான் நான் எல்லா வேலையும் பார்த்துடுறேனே. ஏன் நான் வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கறதில்ல, சும்மா தானே உட்காந்து தின்றேன். நீ தூங்கினா என்னன்னு கேட்குற அப்படி தானே? ஐயா நான் எங்கே அப்படி எல்லாம் சொன்னேன். நான் பொதுவாக தான் சொன்னேன். சரி வயசானவங்க கொஞ்சம் தூங்கட்டுமே, எதுக்கு எழுப்பிக்கிட்டுன்னு நினச்சேன். காரங்கத்தரே ரொம்ப வேணாம். நான் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஏண்டி நீ பாட்டுக்கு தண்ணியை பிடிக்கிறேன்னு போனால் எனக்கு யாரும் காப்பி தண்ணி வச்சு தருவா? எத்த உள்ள காஃபி போட்டு வச்சுருக்கேன். ஃப்ளாஸ்கில் தான் இருக்குது. ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றிக்கங்களேன். தண்ணி இன்னும் 5 நிமிஷத்தில் நின்று இருந்தேன். நான் போய் ஒரு இடத்த பிடிச்சிட்டு வந்துடுறேன். மணி 7 அடிக்க போகுது பார்த்தீங்களா? ஏண்டி வயசானவன் நானே போய் காஃபி எடுத்து ஊற்றி குடிக்கணுமாக்கும்? போய் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு எங்கே வேணா போ. எத்த என்ன அத்தை சத்தனுக்கிட்டே காலையில் ஒரு வயசானவா கிருக்கிருன்னு வரும். ஒரு காஃபி தண்ணி கூட வச்சு கொடுக்காம நீ பாட்டுக்கு போயிட்டுனா எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாளைக்கு யார் பதில் சொல்லுவா? சரித்த இருங்க காஃபி எடுத்துகிட்டு வரேன். இவங்கிட்ட ஒரு காஃபிக்கு எம்பிட்டு போராட வேண்டியது இருக்குது. நானே ஊற்றி குடிக்கணுமா? அப்புறம் எதுக்கு இவ இருக்கா வீட்டில் தண்டை சோறு கணக்கா? அதாவது வைக்கிற இடத்துல வச்சாதான் அதுக்கு புத்தி வரும். காஃபி என்ன இம்பிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதான் சொன்னேன் இப்போ தான் காஃபி போட்டேன்னு. போட்டுட்டு தான் தண்ணி பிடிக்கலான்னு இறங்கினேன். பரவாயில்ல இந்தாங்க குடிங்க. சக்கரை எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்குதே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் தண்ணியை மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். நம்ம காப்பியை குடிப்போம். அறக்க பறக்க எல்லா வேலையும் விட்டுட்டு தண்ணி பிடிக்கலான்னு வந்தா சரி என்ன இப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு சரி நேற்று தண்ணி வந்துச்சா இல்லையா? காலையில நேற்று ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன்ல, அதான் எனக்கு ஒன்றும் தெரியல. வீட்டில் குடத்துலலாம் தண்ணி இல்லை, அதான் தண்ணி பிடிக்கலான்னு வந்தேன். அடவுமா நேற்று இதே கூத்துதான். எல்லாரும் குடத்தை போட்டுட்டு 1 மணி நேரம் பக்கம் இங்கேயே தான் இருந்தான். தண்ணி வந்த பாட காணோம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வெறும் குடத்தை தூக்கிட்டு எல்லாம் வீட்டு போய் சேர்ந்தாச்சு. இதுக்கா குடிக்கிற தண்ணி இல்லாமல் என்னக்கா பண்ணுறது? என்ன பண்ணுறது? பக்கத்தில் இருக்க ஆத்தங்கரைக்கு பொடி வரையா போய் தண்ணியை தூக்கிட்டு தான் வந்தான். பாதி நாள் வாழ்க்கையில் அப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு. தண்ணி வரி கட்டுறான்னு தான் பேர். எங்கே தண்ணி வருது? இப்படி தூரம் அடித்தாலும் தண்ணி வரமாட்டேங்குது. சரி கொலாட்டியில் தான் வரல, கார்பரேஷன் பைப்லையாவது தண்ணி வரும்னு பார்த்தா அங்கேயும் வரல. ஆற்றுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குடி. போன வாரமும் இப்படி தானே ஆச்சு. ஒரு 2-3 நாள் பக்கம் தண்ணி வரல. ஆனால் ஆமாம் வாரம் தான் இதான வேலை. வாரத்துக்கு 4 நாள் தண்ணி வரதில்லை. 2 நாள் 3 நாள் தான் வருது. என்னத்த சொல்ல, இந்த கொலாடியில் தான் வந்து பிடிக்கலான்னு பார்த்தா இப்போ இந்த தண்ணியும் நமக்கு சரி வரல. என்னடி நீங்கள் எல்லாரும் கூட்டமாக நின்று மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க? சத்த தள்ளுங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நின்றுட பார்த்தீங்களா? மணி 7 ஆக போகுது. ஏன்னா இந்த ஒரு குடத்தை பிடிச்சிட்டு போயிட வேண்டி. ஏக்கா இரு எதுக்கு இப்போ பறக்கிற? 5 நிமிஷம் இல்லை, 1/2 மணி நேரம் ஆனாலும் ஒன்னால தண்ணியை பிடிக்க முடியேன்டி. தண்ணி நின்று போச்சா? ஆச்சே என் வீட்டுக்கு எழுதி காஃபி வச்சு கொடுத்துட்டு தான் போகணும்னு சொன்னப்பே நினச்சேன் இன்னைக்கு தண்ணி பிடிக்க முடியுமோ முடியாதோன்னு. ஏக்கா நீ முன்னாடியே வந்திருந்தாலும் தண்ணி பிடிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தண்ணியே விடலை. என்னடி சொல்கிற? தண்ணி விடலையா? ஏன் போன வாரமும் இப்படி தான் 2-3 நாள் வரல, இந்த வாரமும் இப்படியே இருந்தா எப்படி தண்ணி பிடிக்கிறதா? ஒன்றுக்கும் ஆற்றுக்கா போக முடியும்? கார்பரேஷன் பைப்பில் தான் வரலன்னு கொலாடியில் அடிச்சிட்டு இருந்தோம். இங்கேயும் தண்ணி கீழே இறங்கிருச்சாக்கோ ஆச்சு. இப்போ என்னத்த பண்ணுறது? எல்லாரும் ஆற்றுக்கு நடையாக நடந்து தண்ணி பிடிக்க வேண்டியதா. வெயில் நேரத்தில் 1க்கு 4 குடம் தண்ணி பிடிச்சாலும் பற்ற மாட்டேங்குது. இங்கே 1 குடம் தண்ணிக்கே வழி இல்லை. என்னத்த செய்ய? எல்லாரும் குடத்தை தூக்கிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போவாங்க. ஏக்கா எதுக்கு ஆத்தங்கரைக்கு போகணும்? நம்ம என்ன தண்ணி வரி கட்டாமையாக இருக்கோம்? அதெல்லாம் தானே வாங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ தண்ணி வரலன்னா கேட்குறவங்கள்ட்ட கேட்க தானே செய்யணும். யாருக்கிட்டன்னு கேட்பேன்? நம்ம தெருவில் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்க கவுன்சிலர் பொம்பளை கிட்ட தான் கேட்கணும். அந்த அம்மா கிட்ட கேட்போம், என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்கள்ட்ட மனு எழுதி கொடுத்தா தண்ணி ரெகுலராக விடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாங்கல்ல. இது நல்ல யோசனையால படுது. அவங்க காதுக்கு எடுத்துகிட்டு போவோம். நீ ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் எத்தனையோ வாட்டி நம்ம தெருவில் இருக்க பொம்பளையெல்லாம் போய் சொல்லிட்டோம். அந்த பொம்பளை அதெல்லாம் காது கொடுத்தே வாங்குறதில்ல. எல்லாத்துக்கும் சரி மண்டையாட்டிக்கிட்டு அப்படியே தான் இருக்கு. ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? ஆமாம் அவங்க மாமியார் இருந்த காலத்துலேயும் இப்படி தான். மக்கள் பிரச்சனையை என்றைக்குமே கண்டுக்கிட்டதில்லை. இப்பயும் அப்படி தான் இருக்காங்க.
உங்கள் மன திருப்திக்கு வேணால் நீங்கள் ஒரு வாட்டி போய் கேட்டு பாருங்க. நான்லாம் வரல. அந்த பொம்பளை நம்மள மனசியாக கூட மதிக்காது. வீட்டில் வேற சமைக்கணும். ஆத்தங்கரைக்கு போயிட்டு வீட்டுக்கு போக சரியா இருக்கும். கரெக்டா? சரி வாங்கக்கா. என்னடி வசந்தி இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? ஏண்டி அந்த அக்கா கேட்டப்ப எதுவும் மூடு சரியில்லாமல் இருந்திருக்கும், அப்படி சொல்லியிருப்பாங்க. வா நம்ம ஒரு இடத்த போய் கேட்போம். என்ன சொல்கிறேன்னு சரிதாங்க்கா. போய் கேட்டுட்டு வந்துடுவான். அப்போ தான் எனக்கும் மனசு ஆறும். சரி வாங்க அப்போ போய் என்ன ஏதுன்னு ஒரு இடத்த கேட்டுட்டு வந்துடுவான். சும்மா சொல்லக்கூடாதுடி. நம்ம ஊருக்கு வரப்போ இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு, இப்போ எம்பிட்டு அழகா வீடு கட்டியிருக்கு பத்தியா? அது சரிதாங்க்கா. பார்த்து பார்த்து நல்லா காசு இழைச்சி கட்டியிருக்காங்க. எப்படி வருமானம் வர்றதுன்னு தெரியல, ஆனால் நல்லா கட்டியிருக்காங்க. அது ஏதாவது சேவிங்ஸ் கீவிங்ஸ் இருந்திருக்கோம், அதை எடுத்து போட்டு நல்லா கட்டியிருக்காங்க. சரி சரி வந்த விஷயத்தை பாப்பா. அந்த அம்மாவை கூப்பிடுங்க. மேனகாக்கா, மேனகாக்கா. யாரு? இப்போ நான் மல்லிகை வந்திருக்கேன். உங்க தெருதான், கொஞ்சம் வெளியே வரீங்களா? யாரு யார் நீங்களா? என்ன என்ன ஐம்பதுக்குள்ள வாழ்ந்துட்டீங்க? போன வாட்டி எலெக்ஷன் அப்போ ஓட்டு கேட்க வந்தீங்களே, என்கிட்ட கூட பாசமா பேசுனீங்களேக்கா. வீட்டில் கூட என்கிட்ட மோரெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்களே இல்லையா? அலமையில மருமக. அப்படியா? 4-5 வருஷம் ஆச்சா, அதான் அடையாளம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன் நாங்களும் உங்க தெருதாங்க்கா. நாங்கள் 2 பேரும் ஒத்த அப்படியா? இவன் எங்க ஃப்ரெண்டு வசந்தி, பூவெல்லாம் விற்று வியாபாரம் பண்றான்ல. ஆமா ஆமா, அவன் புருஷன் கூட குடிக்காரன் தானே. சரி சரி. இப்போ என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க? இருக்கா அது ஒன்றும் இல்லை. தண்ணி ஒன்றும் சரியாக வரதில்லை. குடி தண்ணி குடிக்கிறதுக்கு கார்பரேஷன் வாட்டர் சரியாக விட மாட்டேங்கிறாங்க. விட்டாலும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தை நிறுத்திடுறாங்க. நம்ம தெருவில் எத்தனை வீடு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஒன்றும் இல்லை. அதான் கொஞ்சம் டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லணும். அப்புறம் ரெகுலராக தண்ணி விட சொல்லணும். அது மட்டும் இல்லைம்மா, ராத்திரி நேரத்தில் நம்ம ஊருக்கு வர வழியெல்லாம் ராத்திரியில் லைட்டே எரியறதில்லை. விரிச்சோன்னு இருக்குது. பொம்பளை பிள்ளைய வேலைக்கு போயிட்டுலாம் வந்துட்டு இருக்குங்கல்ல. ஸ்ட்ரீட் லைட்டு கூட இல்லைன்னா எப்படி? நாட்டில் என்னென்னமோ நடக்குது. நம்ம தானே கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். நேற்று தான் நானும் என் வீட்டுக்காரரும் வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தோம், ஒரு இடத்துல கூட லைட் எரியலை. எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு இருக்குது. ஏதோ எரிஞ்சாவது பரவாயில்லன்னு பார்த்தா அதுவும் இல்லை. எப்படி இருட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கே இப்படி இருக்குன்னா வயசு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் டியூஷனுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதான் அதையும் கொஞ்சம் என்னென்னு பாருங்கக்கா. ஏம்மா தண்ணி வரலன்னா ஆற்றுல போய் தண்ணி எடுங்க. கரண்ட் வரலன்னா எதுக்கு ராத்திரி நேரத்தில் வெளியே போகிறீங்க? அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு என்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்க? அப்புறம் ஆமாம் இல்லை அப்படின்னா எனக்கு 1008 சோழி கிடக்கு. உங்கள் வீட்டில் தண்ணி வரல, உங்கள் தெருவில் தண்ணி வரலன்னா நான் என்ன பண்ணுறது? ஏக்கா நாங்கள் என்ன சும்மாவா கேட்குறோம்? தண்ணி வரி கட்டுறோம். தண்ணி இல்லைன்னா எப்படி? இந்த இதெல்லாம் என்கிட்ட பேசாத. அதெல்லாம் விடுறப்ப விடுவோம். இப்போல்லாம் கொஞ்சம் வருமானம் இல்லாமல் கஜானாவே காலியாக இருக்கான். கவர்மெண்ட்டே கடனில் தான் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் பேசுறது ஒன்றும் சரியா படலை. 1000 இருந்தாலும் நம்ம தெருக்கு நீங்கள் தானே முன்னே எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். உங்கள் மாமியார் இருந்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போச்சு. ஆமாம், அந்த கிழவியை பற்றி பேசாத. என்னத்தை பண்ணி வச்சுச்சு? நல்லா பண்ணி வச்சுச்சான். ஊருக்கு நல்லது பண்ணுச்சு. வீட்டுக்கு ஃபுல்லாக கடனை சேர்த்து வச்சு ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்து தான் இம்பிட்டு பெரிய வீடை கட்டி வச்சுருக்கேன். அந்த கிழவியை போய் நல்ல கிழவின்னு சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. இப்போ என்ன தண்ணி வரலன்னா ஆத்தங்கரையில் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க. திருவிளக்கு இல்லைன்னா ராத்திரியில் வெளியே போய் நிறுத்திக்கோங்க. அம்பிட்டு தான் சொல்லுவேன். அப்புறம் நாளைக்கு அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு வந்து குழம்பிட்டு இருந்தா ஒன்றும் நல்லா இருக்காது. எனக்கும் வெளியில் போகிற வேலை இருக்குது. கட்டுமா? நாங்கள் அதெல்லாம் குடத்தை தூக்கிட்டு வந்துடுறது. என்னடி இந்த அம்மா இப்படி பேசுது? 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தப்போ எப்படி திரும்ப என்கிட்ட பேசுச்சு? அக்கா அக்கான்னு எப்படி உரிமை எடுத்து பேசுச்சு தெரியுமா? நானும் அதுக்கு வீட்டில் மோர் ஆற்றி கொடுத்து சுட சுட வடை போட்டு கொடுத்து எப்படி கவனிச்சேன் தெரியுமா? அது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வந்தப்போ. இப்போ அப்படி இல்லைல்ல, காலம் மாறி போச்சு. அதான் அவங்க அவங்க மாதிரி வேலையை பார்த்துக்கிறாங்க. ஏண்டி இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் அது சொன்ன மாதிரி ஆத்தங்கரைக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோமா? நான் இம்புட்டு நாள் சரி என்னமோ வரல போல அப்படின்னு நினச்சேன். இது சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது நம்மக்கிட்ட இருந்து அடித்த பணத்தில் தான் வீடு வாசலே கட்டியிருக்கும் போல. இது இப்படியே விட்டா சரி வராது. வாங்க ஊர் தலைவரையாட்ட போய் இதை பற்றி சொல்லுவோம். வசந்தி நீ சொல்கிறதும் சரி, தலைவரையாட்ட போய் பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். சரிடி, அப்போ நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. வாங்க தலைவரையா போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம்.
இந்தம்மா செம்ப பொடி மாத்திரை போட்டீங்கல்ல, இப்போ உடம்பு கொஞ்சம் தேவையா இருக்கும். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இப்போ ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. ஒரு ஊர் தலைவருங்க முறையில் பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. போயிட்டு வந்துட்டுமா? நீங்க இந்நேரத்தில் நீங்கள் எதுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பிறகு பொறுமையாக போய்க்கலாம். ஐயா வாங்கம்மா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? காலையில் நல்லா இருக்கானா? மல்லிகா அங்கே எல்லாம் நல்லா தானே இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோயா. வசந்தி உன் வாழ்க்கை நல்லா இருக்காமா? நல்லா இருக்கேம்மா. என்ன விஷயம் 3 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, தண்ணி பிடிக்கலான்னு கொலாடிக்கு போனோம். கார்பரேஷன் வாட்டரும் வரல, கொலாடிலேயும் தண்ணி சரியாக வரமாட்டேங்குது. ஒவ்வொன்றுக்கும் ஆற்றுக்கு போக வேண்டியதாக இருக்குது. தண்ணி வரியெல்லாம் சரியாக தான் கட்டுறோம், ஆனால் தண்ணி கனெக்ஷனை பற்றி யாரும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. வாரத்துக்கு 2 நாள் தான் தண்ணி வருது, மற்ற நாள்லாம் ஆற்றங்கரைக்கு தான் போய் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லையா, நம்ம ஊருக்கு வர போகிற வழியிலலாம் ராத்திரி நேரம் ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியவே இல்லை. தெருவிளக்கு இல்லாமல் போயிட்டு வர பொம்பளை ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாட்டில் எம்பிட்டு தப்பு நடக்குதுன்னு தெரியுமில்ல, அதான் இதெல்லாம் நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், கொஞ்சம் சரி பண்ணி தரணும். ஆமாம் ஆமாம், நானும் கவனித்தேன். தெருவிளக்கெல்லாம் எரியலை. நேற்று ராத்திரி நான் தனியாக வரப்பயே வண்டியை ஏதோ தெரியாமல் பள்ளத்தில் விட்டு விழுவை பார்த்துட்டேன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தெரு கவுன்சிலர்கிட்ட நான் பேசுகிறேம்மா. நாங்கள் ஆல்ரெடி பேசி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அவங்கள்ட்ட பேசுனதுக்கு ஒன்றும் பிடிப்பாக பதில் சொல்லலை. தண்ணி வரலன்னா ஆற்றுல போய் பிடிச்சிக்கோங்க, அதனால் என்ன இருக்குது, தெரு லைட்டு எரியலைண்ணே, நீங்கள் எதுக்கு ராத்திரியில் வெளியே போகிறீங்கன்னுலாம் கேட்குது அந்த அம்மா. நினச்சேன் அந்த பொம்பளை இப்படி தான் பதில் சொல்லணும்னு. அவங்க மாமியார் இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த அம்மா ஊர் பண்ணினா மொதல் ஆளாக வந்து நிற்பாங்க. அதனால் நம்பி இந்த பொம்பளைக்கு வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு இன்றைக்கி இப்படி ஆகி போச்சு நிலைமை. யாருக்கும் எதுக்கும் சரியாக பதில் சொல்கிறதில்ல. இன்றைக்கி கூட 4-5 பேருக்கு பென்ஷன் பண்ண வரலையா, அதை வந்து அந்த அம்மாட்ட சொன்னதுக்கு சரியாக ஒன்றும் வேலை பார்க்கல போல. அதான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அதான் தாலுக்கா ஆஃபீஸ் வரைக்கும் போகலான்னு இருக்கேன். உங்கள் ஐயாவுக்கும் வயசாகுது பற்றியா, எல்லா வேலையும் அவராலையும் பார்க்க முடியல. ஊர் தலைவருங்கிறதுல எல்லாம் வந்து ஒருத்த சொல்கிறாங்க, ஆனால் செய்கிற அளவுக்கு உடம்பும் இல்லை, வயசும் இல்லை. அவருக்கு இப்போ தான் மாத்திரை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஐயா முதல்ல உடம்ப பாருங்கய்யா, ஊர் பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைம்மா, நீங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் எனக்கு உடம்பே நல்லா இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த கவுன்சிலர் அம்மா வேறு இப்படி பதில் சொல்லிக்கிட்டு தெரியுது. நம்ம பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது? எங்களுக்கும் ஒன்றும் புரியல. சொன்னால் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுப்போமா? அப்படியே நீங்கள் போய் சொன்னாலும் உங்கள் ஊர் கவுன்சிலர் என்ன நாங்கள் தான் கேட்பாங்க. என்ன பண்ணுறது, நம்மளா பதவியிலையும் பக்கத்துலேயும் இருக்கோம், உதவுறதுக்கு இருக்கிறவங்களுக்கு உதவ மனசு இல்லை, நம்மக்கிட்ட அது இல்லை. என்ன சொல்கிற? என்ன சொன்ன? இல்லைங்க, பதவி இருக்கவங்களுக்கு மனசு இல்லை, மனசு இருக்கவங்கள்ட்ட பதவி இல்லைன்னு. எனக்கு இப்போ ஒரு நல்ல யோசனை வந்துருச்சுமா. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வும் வந்துருச்சு. இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுது தானே? ஆமாம், அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? மறுபடியும் நின்று ஜெயிச்சு வந்து நமக்கு என்ன நல்லது பண்ண போகிறாங்க? எலெக்ஷன் வர்றது ஒன்று தான், வராது ஒன்று தான். நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும். அதான் நானும் சொல்கிறேன், நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும். பேசாமல் நீங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் எலெக்ஷனில் நில்லுங்க. அப்போ நம்ம பிரச்சனைக்கு வெளியில் போய் யாரையும் தேட வேணாம்ல, நம்ம பிரச்சனையை நம்மளே தீர்த்துக்கலாம். என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? அட எனக்கு கூட இந்த யோசனை தோண்டையே. ஐயா கரெக்டாக தானே சொல்கிறாரு. தலைவர் எடுத்த சரியாக தானே முடிவாக தானே இருக்கும். நீங்கள் 3 பேரில் யாராவது நில்லுங்க. இல்லை என் வீட்டில் ஒருத்தர் இருக்காரு சும்மாவே சுற்றி வந்துக்கிட்டு, அந்த நெடுவாளியை பிடிச்சி நிற்க வைங்க. 4 பேரில் யாராவது ஒருத்தர் நில்லுங்க, நம்ம தேவையை நம்மளே தீர்த்துக்கலாம்ல. ஐயா நமக்கு இதெல்லாம் சரி வருமாயா? நம்ம குடும்பம் உண்டு, வீடு உண்டு, வாசம் உண்டுன்னு இருக்கோம். நம்ம போய் எலெக்ஷன் நினைக்கிறது பார்க்குறது தான் நம்ம வேலை. நாட்டை எப்படி பார்க்க முடியும்? ஆமையா, பொது விவகாரம்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாதே. அட பிறக்கிறப்ப எல்லாம் கற்றுக்கிட்டா பிறக்கிறோம். வீட்டையே நிர்வாகம் பண்ணுறவங்களால நாட்டு நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னா? அதெல்லாம் எல்லாராலையும் எல்லாம் முடியும். பொண்ணுங்க நினச்சா முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான், ஐயா முடிவு பண்ணிட்டேன். ஐயா பேச்சு நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது. நீங்கள் 4 பேரும் சேர்ந்து பேசி உங்களில் யார் எலெக்ஷனில் நிற்கிறதுன்னு முடிவு பண்ணி சொல்லுங்க. வேட்புமனுவை தாக்கல் பண்ணிடுவோம். என்ன சுக்கு நான் சொல்கிறது ரொம்ப சரியான முடிவுங்க. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் எல்லாரும் சம்மதம் தெரிவிங்க. 4 பேரில் யார் நிற்கிறதுன்னு மட்டும் முடிவு பண்ணி சொல்லுங்க. பேருக்கு தான் தலைவிங்கிறது. எல்லாரும் சேர்ந்து எல்லா பொறுப்பையும் பிரித்து பார்த்துக்கலாம். சரியா? வரட்டுமா? முக்கியமான சொல்லி இருக்கு. வரேன் சுக்கு, வரேம்மா. வாங்க. இல்லையா நில்லுங்க. என்ன வழியா நீ தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய ஆளு. நீயே பதட்டப்பட்ட அப்படி. ஐயா சரியாதான்னு சொல்கிறாரு, கூடி பேசி கரெக்டாக ஒரு முடிவெடுங்க. பார்த்தா எல்லாரும் இருங்க, காப்பி தண்ணி வச்சு தரேன்.